எங்களடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்பட்ட மயிலத்தமனு மாதவனி பிரதேச பண்ணையாளர் சங்கத்திலிருந்து காய்க்கிறோம். என்னது பேர் நிமலன். நாங்கள் இந்த அரசாங்க அதிபரிடமும் பிரதேச செயலாளரிடம் முறையிட்டும் பிரதம இந்த எம்பிமார்களுடைய விவசாயத்துறை அமைப்புடைய முறையிட்டும் அவங்கள மூலமாக அரசாங்கம் இந்த பொலிசுமா அதிபர் எங்களை வர சொல்லி நாங்கள் காடியானத்தில் போய் என்ட்ரி கொடுத்து பொலிசுமா அதிபர் அங்கே வந்து ஒவ்வொரு ஆளையும் என்ட்ரி எடுத்து ஒவ்வொரு ஆளையும் விசாரித்து இந்த மாடு சுடுற பிரச்சனை நாங்கள் வீடு குடியேறிக்கிற விகாராதிபதியை அந்த விகாரையும் பார்த்து அங்கே கட்டிக்கிற வீடுகளையும் பார்த்து சொன்னவர் இன்றையிலிருந்து இதுக்கு நடக்கக்கூடாது, இதுக்கு முடிவு வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் எதுவும் செய்யணுமெண்டு. ஆனால் அவங்கள்ட்ட கதைச்சி அவர் சொன்ன மாடு சுடுறதோட புறான்னா சொல்லிவிட்டு வந்தோம். இப்பயும் மாடு சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதை திரும்பியும் மீண்டும் சந்திரபால சேரட்ட அறிவித்தோம். அந்த அவர் கருணாத்து போலீஸில் போய் என்ட்ரி போட சொல்லி என்ட்ரியும் போட்டோம். திரும்பியும் அவங்க வாரண்டு வந்து பார்த்ததுக்கும் இன்னும் அவங்க காடு வெட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க, மாடு சுட்டுறாங்க. மாட்டை சுட்டு ஏற்றி போகிறாங்க. அங்கே இருந்த சிங்களாக்கள் பிடிச்சி நாங்கள் விசாரிக்க போது அவர் சொன்னார் நான் ஆக்களை காட்டுவேன்னு. அவங்க இப்பயும் அந்த நிலைமை நடந்து கொண்டு எங்களோட பண்ணையாளர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அவலப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அங்கே சட்டவிரோத பயிற்சியாளர் வந்து கூடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்க காட்டை வெட்டுறாங்க, காடு வெட்டுறாங்க, மாடு சுட்டுறாங்க. மற்றது இந்த அவங்களுக்கு தேவைப்பட்டால் நெருப்பு வைக்கிறாங்க அந்த மேய்ச்சல் பட்டியலுக்கு. அவங்க இன்றும் ஒரு அரசாங்க அதிபர்கிட்டையோ ஒரு எம்பிமார்கிட்ட சொல்லியும் அவங்களும் கூட வந்து சொல்லி அவங்க கட்டுப்படாண்டா அது ஜனாதிபதி அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு தலையிட்டு இன்றைக்கு எங்களுக்கு இந்த ஏழை பண்ணையாளர்களுக்கு ஒரு முடிவு தர வேண்டும். நாங்கள் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு பசுவை சுட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அது எவ்வளோ பாவம். வேணுமென்று மேயிடும், காஞ்ச புல்ல மேயுது. எங்களோட பிரதேசத்தில் நல்லின மாடு வளர்க்க முடியாது, வறட்சியான பிரதேசம். அந்த வறட்சியான பிரதேசத்தில் இந்த நல்லின மாட்டை வளர்த்தோம்னா நோய் வருது. எவ்வளோ நிறுவனம் எவ்வளோ பிரஸ்ட்டு நடந்திருக்கு. அதில் ஒரு 100க்கு 10 மாடு தான் பிரிக்குது. இன்றைக்கு எங்களுக்கு அந்த மாடு வளர்க்கலாம். நாங்கள் எங்கள் நாட்டு மாட்டுகளை வளர்த்து அதில் பலனடைஞ்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் நல்லெண்ணெய் காளைகளை கொண்டுட்டு நல்லெண்ணெய் மாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்பையா மாட்டையும் இந்த அவங்க இந்த சட்டவிரோத பயிற்சியாளர் சிங்கள சகோதரர்கள் இவங்களை மாட்டி சுடுறாங்க, சுட்டு உரிக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த நடவடிக்கை நடந்தது. இன்னும் போலீஸில் கரடியாக இல்லை, யார்கிட்ட சொல்லி எதுக்கும் பயப்படுறாங்க இல்லை. இதுக்கு அதிமீது ஜனாதிபதி எங்களுக்கு இந்த ஏழை விவசாய பண்ணையாளர்களுக்கு ஒரு நல்லொரு முடிவை இவங்களை வெளியேற்றி எங்களுக்கு நல்லொரு முடிவை தரணுமென்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் மயிலத்தமடு பெரிய மாதவனை கால்நடை பண்ணையாளர் சங்கத்திலிருந்து வருகை தெரிவிக்கிறோம். எங்களுடைய நிலைமை கடும் மோசமான பாதாளத்தில் தள்ளக்கூடிய சூழ்நிலை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் நாங்கள் 1974ஆம் ஆண்டிலிருந்து அதாவது எங்களுடைய பாட்டன் காலத்திலிருந்து அந்த இடத்தை மேய்ச்சல் தரையாக பயன்படுத்தி வந்ததுக்கு பிறகு 2000 கடந்த 2010ஆம் ஆண்டு நாங்கள் அவ்விடத்தில் கால்நடைகளை கொண்டு பராமரித்து வந்தோம். அதற்கு பிறகு 2013ஆம் ஆண்டு அத்துமீறிய சிங்கள குடியேற்றங்கள் எங்களுடைய கால்நடை மேய்ச்சல் நிலங்களை ஆக்கிரமித்து அங்கே பல குடிமனைகளை அமைத்து மாடு நம்முடைய மேய்ச்சத்தரைக்குள்ளே வந்து வருகின்ற மாடுகளை சுட்டு வீழ்த்துகின்ற நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அது இன்று வரைக்கும் இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை பலமுறை அமைச்சர்களூடாகவும் அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் மாகாண அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அதேபோன்று போலீஸ் திணைக்களங்கள், போலீஸ் அதிபர் சகோதரர்கிட்டையும் அறிவிச்சும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. அதன் பிரகாரம் நாங்கள் ஒரு கடந்த மே தின பேரணியில் இதனை வலியுறுத்தி நாங்கள் சில கருத்துக்களை ஆக்ரோஷமாக அந்த மேடையில் தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே விவசாய அமைச்சர், மாகாண விவசாய அமைச்சர் அரசாங்க அதிபரை கூட்டி அவ்விடத்திலே நிலைமையை நேரடியிலே கொண்டு சென்று காட்டினார். அங்கு காட்டியதன் பிற்பாடு அங்குள்ள சட்டவிரோத குடியேற்ற வாசிகளுடன் அரசாங்க அதிபர் உரையாடி உங்களுடைய ஆவணங்களை உங்களுடைய மாவட்ட காரியாலயத்துக்கு எடுத்து வந்து காட்டுமாறு கூறினார். கூறிய போது அதாவது பொருளை பற்றி பிரதேச செயலாளரிடமும் ஏறாவூர் பிரதேச செயலாளரிடமும் கூறினார். இது மாந்திரியார் அதாவது மகோயாவுக்கு இஞ்சால மட்டக்களப்பு மாவட்டம் என்று கூறி நீங்கள் பெரிய ஒரு போட் அதாவது பதாதை போடுமாறு சொன்னார். அதுவும் இன்று வரைக்கும் நடைபெறவில்லை. அதன் பின் சொன்னார்
9ஆம் கட்டை, அதாவது 9ஆம் கட்டையிலிருந்து அந்த மயிலத்தமடு பெரிய மாதவனி வரைக்கும் 2 பிரதேச வாகனங்களை போட்டு பாதைகளை செப்பனிட சொன்னார். அதுவும் இன்று வரைக்கும் நடக்கவில்லை. அப்போ இவ்வாறான கைங்கரியம் தொடர்ந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் வெறும் கேள்விக்குறியான நிலையிலே தொடரும் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை. இவ்வாறான சூழ்நிலையால் எங்களுடைய பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதார நிலை என்ன என்று இதை யாரிடம் கேட்பது? இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே எங்களுக்கு ஒரு நல்லொரு தீர்வு வரும் என்று நாங்கள் காத்திருந்த வேளையிலே இவர்கள் இவ்வாறான கைங்கரியத்தை ஈடுபடுவது, சட்டத்தை கையில் எடுத்து அங்கே சகல காரியங்களும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அரசாங்கம் என்று நினைத்த வேளையிலே தான் எங்களுக்கு இவ்வாறான தடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் நினைத்தது போன்று இந்த நல்லாட்சி அரசாங்கம் எங்களுக்கு செயல்படுவதாக தெரியவில்லை. அதே போன்று இங்குள்ள அரசியல்வாதிகளும் அந்த சாட்டுப்போக்கிலே சொல்லி காலத்தை கடத்துவதாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது. காணிகளிலே அங்கே சில காடுகள் அழிக்கப்பட்டு புத்தரைகளுக்கு தீயிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் சட்டவிரோதமான செயற்பாடுகள். இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகள் இருந்தும் இதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்காமல் சில போலீஸ் நிலையங்கள் பாராபட்சம் காட்டுவதையும் இங்கே நாங்கள் குறிப்பிட காட்ட வேண்டும். காட்டுவதோடு எங்களுடைய இந்த மேய்ச்சத்தரைக்கு தடையாக இருக்கின்ற இந்த சட்டவிரோதமான குடியேற்றவாசிகளை அப்புறப்படுத்தி எங்களுக்கு இந்த மேய்ச்சத்தரை நிலத்தை பெற்றுத்தர வேண்டும். காரணம், இன்றைக்கு வடக்கிலே பார்க்க போனால் ஆயிரக்கணக்கான நிலங்கள் இராணுவத்தினர் முற்கப்பி போட்டு பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்த வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த நிலங்கள் இன்று கட்டமாக விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு சின்ன பிரச்சனை. மாவட்டம் தாண்டி அத்துமீறிய அரச காணிகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற இந்த சட்டவிரோத பயிற்சியாளர்களுக்கு இவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் பாராபட்சம் காட்டுவது ஏனென நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். மெஜத்தரையில் கூட கடந்த 9ஆம் தேதி ஒரு மாட்டை ஒரு நபர் சுட்டு இறைச்சியாக எடுத்து போயிருக்கின்றார். இப்படியான அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆகவே இப்படியான சம்பவங்கள் நடைபெறாமல் இனியும் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியான அசம்பாவிதம் நடக்குமா இருந்தால் எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், அதாவது இனக்கலவரங்கள் ஏற்பட்டு விடுமோன்ற ஒரு அச்சுறுத்தல் அபாயம் தோன்று. ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் இதை செவிமடுத்து இதுக்குரிய தீர்வை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிரச்சனைகள் நடந்த போதிலும் கூட அந்த மயிலத்தடியில் மாடுகள் சுடுபடுகின்றது. அந்த பிரச்சனையை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிவித்த போதிலும் யாராவது இதுவரைக்கு எந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்துக்கு மயிலத்தண்டு இடத்துக்கு போய் சென்று அந்த இதை பார்வையில்லை என்பது எமக்கு மனவேதனையாக இருக்கின்றது. எனவே அனைவரும் இந்த இதில் மனவேதனை அடைகின்றோம். எனவே பண்ணையாளர் நலங்கருதி பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது ஒருவர் அங்கு சென்று அங்கு உள்ள பிரச்சனை தீர்த்து கொடுத்தால் அவர் எவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாவது பிரதமதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்.